திட்டிட போறேங்க. ஏதோ பார்க்க டீசென்ட்டா இருக்கீங்கன்னு நின்று பேசினா ஹெல்ப் பண்ணா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குவாடா, நல்ல மனுஷிலாவோ. ஒரு மாதிரி எல்லாம் யோசிச்சு எல்லாம் பேச மாட்டான், ரொம்ப அழகா இருக்குவா. குட்டி வாய், குட்டி மூக்கு. வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. ஏங்க ஹலோ, ஏங்க ஹலோ, ஒரு நிமிஷம் ஹலோ, ஒரு நிமிஷம். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். இந்த ஏரியாவா நீங்க? ஆமா. இந்த பக்கமா வீடு, இந்த பக்கமா? நீங்க கேக்குறீங்க? இல்ல, ஒரு சின்ன உதவி. சோ ரெண்டு பேர்ட்ட கேட்டேன் நான். ரெண்டு பேர்ட்ட உதவின்னு ஒண்ணு எவ்வளவு காசு வேணும், காசு இல்ல அப்ப பயப்படுறாங்க. நம்ம காசு கேட்கற மாதிரி இல்ல, நம்மளே வந்து வெல் செட்டில்டு தான். நம்ம என்ன ஹெல்ப் பண்ணுங்க? என்ன ஹெல்ப்? அவசரமா அதை போறீங்களா? இல்ல, நான் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கேன். சொல்லுங்க. ஃபங்க்ஷன்? யாருக்கு ஃபங்க்ஷன்? அதெல்லாம் நீங்க தெரிஞ்ச என்னங்க பண்ணுங்க. சும்மா ஜெனரலா கேட்ட. யாருக்கு ஃபங்க்ஷன்? உங்களுக்கு ஃபங்க்ஷனா? நிச்சயதார்த்தமா? இந்த குழந்தை பிறந்திருக்கா, பேர் வைக்க போறீங்களா? இல்ல, எனக்கு ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். ஃப்ரெண்டுக்கு மேரேஜ்ங்களா? ஆம்பளை ஃப்ரெண்டா பொம்பளை ஃப்ரெண்டுங்களா? ஏங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமா? நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்துனே. அது ஒண்ணு இல்ல, எனக்கு கொஞ்சம் இந்த ஒண்ணு எழுதி இருக்குங்க. எனக்கு படிக்க தெரியாது. சின்ன வயசுலயே ஸ்கூலுக்கு போகும்போது பிரச்சனை பண்ணிட்டேன். படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க, படிக்க. அதுதாங்க இந்த உலகம். பார்க்க பாலிசா நம்ப கூடாதுங்க. இப்ப பாக்க பாலிசா இருக்குது. ஏன் கார் சொன்ன நம்புவீங்களா? ஏன் கார் கிடையாது. சும்மா கார்ட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால ஏன் கார் ஆயிடாது. எனக்கு படிப்பறிவு இல்ல, அதனாலதான் ரோட்ல போய் கண்டவங்க எல்லாம் போய் கேட்க வேண்டியது நம்ம தலையில. என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லுங்க. நான் உங்களை சொல்லல, இதுக்கு முன்னாடி ஒரு அங்கிள் சொன்னாரு, அவரை சொன்னேன் நான். அவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இது படிச்சு சொன்னீங்கன்னா இது என் ஆளுக்கு கொடுக்கணும். லெட்டர், லவ் லெட்டர். இது என் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி எழுத சொன்னேன். அவன் கரெக்டா அவனுக்கு எனக்கு சின்ன வயசுல சண்டை. ஏன்னா அவனுக்கு வந்து நான் வந்து கரெக்ட் பண்ண பார்த்தேன். ஏன் அவன் கரெக்ட் பண்ண பார்த்தான். அதான், அதனால பொறாமையில மாத்தி எழுதி போனோம்னு சந்தேகம். படிச்சு மட்டும் நான் தப்பு. அவன் கிளம்பிடுவா இப்ப 5 நிமிஷத்துல. அதனால இப்படிதான் வருவான்னு. படிக்க தெரியுமா உங்களுக்கு? நான் படிக்க. தமிழ் தானே? நீங்க தெலுங்கா? தமிழ் தானே? படிக்கட்டுமா? அதுக்கு தாங்க கொடுத்துருக்கேன். படிக்கட்டுமா? நான் நல்ல நேரம் பாத்துட்டு போயிட்டு நல்ல நேரம் இருக்கா? 7 to 8 நல்ல நேரம். 7 to 8 படிக்கிறீங்களா? சூதுவாது தெரியாத பிள்ளை பாவமா சார். இல்ல சாரிங்க, கோவப்படாதீங்க. ஹெல்ப். உன் கண்ணு இருட்டு கடை பண்ணு, மூக்கு ஒரு கேக்கு. படிக்கிறீங்களா? சொல்லிட்டு படிங்க. நான் அங்க பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்க படிக்கிறீங்க. நீங்க படிங்கன்னு சொல்லிட்டு அங்க பாத்துட்டு. சரி, என்ன எழுதி இருக்காங்க? ஃபர்ஸ்ட் வாட்டிங்க சொல்றது. ஃபர்ஸ்ட் வரி படிங்க. உன் கண்ணு இருட்டு கடை பண்ணு. கண்ணு இருட்டு கடை பண்ணு. செம்மையா. நான் சொன்னது அப்படியே அவன் வந்து எழுதி இருக்கான். உன் கண்ணு இருட்டு கடை பண்ணு. அப்புறம் மூக்கு ஒரு கேக்கு. உன் மூக்கு ஒரு கேக்கு. இப்ப மூக்கு கேக்கு எப்படி கனெக்ட் பண்ணீங்க? நீங்க ஆளுகிட்ட சொல்லிக்கோங்க. நீங்க படிக்க சொல்றீங்க. கண்ணு இருட்டு கடை டிசைன் பண்ணுங்க கொஞ்சம். உன் கண்ணு இருட்டு கடை பண்ணு. உன் மூக்கு முந்திரி கேக்கா? என்ன சொன்னீங்க? ஒரு கேக். உன் கண்ணு இருட்டு கடை பண்ணு. உன் மூக்கு. ஓகே. அப்புறங்க பல்லு அதுல வரும் சொல்லு. இந்த லைன் வேற மாதிரி போடலாமே கொஞ்சம். பல்லு அதுல வரும் சொல்லி. ஏன் அப்படி எழுதுனா? நான் அப்படி சொல்லி நீங்க சொன்னதாங்க உங்க ஃப்ரெண்ட் எழுதிட்டாங்க. எது பல்லு? எது பல்லு? எது சொல்லு? உன் பல்லு அதுல வரும் சொல்லு. காட்டுங்க. நீங்க இல்ல அதெல்லாம் பேசாதீங்க. சரி, உன் பல்லு அதுல வரும் சொல்லு. உன் டாட்டோ எனக்கு வேணும் ஆட்டோ. டாட்டோன்னா என்னங்க? டாட்டோனா லைக் இந்த பச்சை குத்துறதா? உன் டாட்டோ எனக்கு வேணும் ஆட்டோ. டாட்டோ ஆட்டோ. நல்லா. ஐ லவ் யூ மை டியர் கருப்பு லட்டு. இப்படிக்கு நான் தாங்க. ஐ லவ் யூ. ஏன்டா குடுக்குறீங்க? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுங்க. இல்ல, உங்களுக்கு தான் எழுதுனது. எனக்கு என்னங்க சொல்றீங்க? இந்த சந்தில ஒரு ரேஷன் கடை இருக்குல, அங்க நைட்டியோட வந்தீங்க பாருங்க. அங்க பாத்து நான் ரேஷன் கடைக்குலாம் வரவே மாட்டேங்க. உங்கள மாதிரி நைட்டி போட்டு நீங்க வேற யாரா மண்ட மேல ஒரு கொண்ட பெருசா இருக்கதே இவ்வளவு ஹேர். நான் எங்க கொண்டு போறது? இல்ல, அதுதான் வேற யாரோ நினைச்சிட்டு என்ன பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்களை ப்ரப்போஸ் பண்றதுக்காக அவங்க லெட்டர் எழுதி உங்ககிட்டயே அப்படின்னு ஐடியா கேட்ட. அவன் தான் சொன்னான் லவ் லெட்டர் எழுதி அவங்க கிட்டே கூட இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? நீங்க யாருன்னே தெரியாம நான் எப்படிங்க இம்ப்ரெஸ் ஆகுறது? இப்பதான் வந்து ஹெல்ப்னு கேட்டீங்க, பண்ணேன். இப்ப லவ் பண்றேன்னு சொல்றீங்க. ஒரு ஹெல்ப்னு கேட்டாலே பண்றீங்க, வாழ்க்கை ஃபுல்லா வந்து ஹெல்ப்பா வர மாட்டீங்களா அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இல்லை. எனக்கு பெண்கள் கிட்ட பேச வைக்கிறதுக்கும் ஒரு தப்பா இருக்கு. நீங்க அப்ப எல்லார்கிட்டயும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? யாருக்கு சொன்ன நான் பண்ணிட்டு இது வரைக்கும் நான் எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒழுங்கா இருப்பேன்.
புரியுதுங்களா? அதை பத்தி நீங்க கவலையே பண்ண வேணாம். நமக்கு இங்க பாருங்க, நமக்குன்னு வந்து பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. உங்களுக்கு பையன் ஃபர்ஸ்ட் வேணும், பொண்ணு ஃபர்ஸ்ட் வேணுமா? நீங்க நான் ஒண்ணும் உங்களை லவ் பண்றேனே சொல்லல. நீங்க அதுக்குள்ள லவ் லெட்டர் வாங்கிட்டீங்களே? வாங்கிட்டீங்களே கை? நீங்க நான் வாங்கவே இல்லங்க. நீங்க என்ன போடுங்க என்ன லவ் பண்ணுன்னு சொல்ல? லவ் லெட்டர் சாக்லேட் யார்ட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கா? உங்ககிட்ட தானே இருக்கு. நீங்க போடுங்க. எனக்கு செட் ஆகாதுங்க லவ்லாம். வேற சாக்லேட் வாங்கி தருவா? கிட்கட் வாங்கி தருவா? நான் சாக்லேட் என்ன பார்த்தா சாக்லேட் கலஞ்ச மாதிரி இருக்கா? ஏன் என்கிட்ட காசு இல்லையா சாக்லேட் வாங்குறதுக்கு? இல்ல அங்க இருந்து வரும்போது நல்ல ஓசியில நல்லா சாப்பிடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி வரலையா? நான் திட்டிட போறேங்க. ஏதோ பாக்க டீசென்ட்டா இருக்கீங்கன்னு நின்று பேசினா ஹெல்ப் பண்ணா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்குவாடா, நல்ல மனுஷிலாவோ. ஒரு மாதிரி எல்லாம் யோசிச்சு எல்லாம் பேச மாட்டான். ரொம்ப அழகாக்குவா. குட்டி வாய், குட்டி மூக்கு. சின்ன வயசுல இருந்து ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசைங்க. டீச்சர் இல்லங்க. சாரி, நீங்க வேற ஆளு பாருங்க. சத்தியமா டீச்சர் இல்லையா? சத்தியமா நான் டீச்சர் இல்ல. ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. இவன் தாங்க ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். டீச்சர். ஹலோ. ஏய், அந்த பொண்ணு உங்க பேர் என்னங்க? திவ்யா. திவ்யா டீச்சர் இல்லையாமே? அந்த பொண்ணு டீச்சரா? லூசரா? நீ இதுவெல்லாம் தேவையில்லாம அந்த பொண்ணு பேசுறேன். அது ஓவரா சீன் போடுது அப்படியே. நீங்க மரியாதை கேட்டு உங்களுக்கு தேவையில்லாம பேசுனீங்களா? போற பொண்ண நீங்க தான் கூப்பிட்டு நிக்க வச்சு நான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. டீச்சர்னு சொல்லிட்டாங்க. டைம் வேஸ்ட் பண்றாங்க. என்ன ஒரு மாதிரி சொல்றீங்க அவங்க கிட்ட? அப்படி சொல்ல பண்ணது அப்படிலாம். தேவையில்லாம பேசிட்டு லோடலோடன்ட்டு அந்த அளவுக்கு யார் போன்ல ஃபர்ஸ்ட் யார் கிட்ட சொல்லுங்க? அவன் தாங்க ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. நீங்க டீச்சர் ஒரு நிமிஷம் இருங்க. அது அவ்வளவு ஒர்த் இல்ல. அது அழுக்கு மூட்டை மாதிரி தான் இருக்கு. அது அழுக்கு மூட்டை மாதிரி தான் இருக்கு. எங்க வீட்டுல தண்ணி வரல. எங்க வீட்டுல அடிக்கடி கரண்ட் போகுதுங்க. ஏங்க அவன் போன் கொடுங்களா? இல்ல அவன் எதுக்கு அன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? டீசென்ட்டா பேச மாட்டீங்களா? நீங்க எதுக்கு தாராளமா கண்டவங்கிட்ட என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? யார் ஃபர்ஸ்ட் நீங்க? அவன் என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணா? நான் மட்டும் போய் தான இருக்கேன். நீங்க தான வந்து அவன் தாங்க உங்க டீச்சரும் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இவ்வளவு நேரம் நான். ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவன்கிட்ட பேசுங்க. நீங்க என்ன பத்தி அவன்கிட்ட எப்படி பேசுறீங்க? சின்ன வயசுல விசில முழுங்கிட்டீங்களா? நான் ஏதோ முழுங்கறேன். அவரே கத்திக்கிட்டு இருக்கீங்க கிச்சி கிச்சிட்டு. நீங்க எதுக்கு என்ன பத்தி பேசுறீங்க? சொல்றா. அந்த பொண்ணு குடும்பம் ஃபர்ஸ்ட். ஹலோ. நான் பேசுறதா அவன் பேசுவான். ஹலோ, யாரா நீ ஃபர்ஸ்ட்? என்ன பத்தி எதுக்குடா பேசுற? அவன் பேச மாட்டாங்க. நான் பேசுறதாங்க பேசுவான். பேச மாட்டான். சொன்னல. ஹலோ, நான் தானே பேசுறேன். ஆமாமா, அந்த பொண்ணு இன்னைக்கு நல்லா தான் வந்திருக்கேன். நேத்து நைட்டோட பார்க்கும்போது ரொம்ப சுமாரா இருந்துச்சு. கொஞ்சம் ஓகே தான். வாய் இவ்வளவு இருக்கக்கூடாது. இவ்வளவு குடும்பம் நடத்த முடியாது. நான் சாப்பிட்டு தானே பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் தேவையில்லாம என்ன சாப்பிட்டு வந்து பேசி? நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா? நீங்க சாப்பிட்டு பேசுறீங்க. நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டு வந்து பேசுறேன்னு சொல்லல. நீ நல்லா சாப்பிட்டுருக்க. நான் சாப்பிட கூட இல்ல. நீ நல்லா சாப்பிட்டுருக்க. ஒரு 25 பவுன் நகை போட்டா போதுங்க. ஒரு 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கமா கொடுத்தாங்கன்னா ஓகே. நாங்க ஏங்க போடணும்? மாப்பிளைக்கு போட மாட்டீங்களா? சொல்லிட்டு வரீங்க. நீங்க தான் போடணும். நான் எதுக்கு போடணும் உங்களுக்கு? அப்ப வேணாம்னா போங்க. எனக்கு வேணாம். ஞாபகம் சொன்னேன். எனக்கு 25 பவுன் வேணும். கும்பலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 25 பவுன்னா போட முடியாது. சரி, 22. எங்க டாடி கிட்ட வந்து பேசுங்க. இங்க தான் 3 தெரு தள்ளி தான் வீடு. வந்து பேசுங்க. 3 தெரு தள்ளி. ஆமா, சங்கர் வீடு எதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. மகாநீதி சங்கருங்களா? எங்க அப்பா பேர் சங்கர். அப்பா பேர் சங்கருங்களா? நல்லா இருக்குங்களா? கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. சரிங்க. நான் வேணும்னு நினைச்சீங்கன்னா வந்து பொண்ணு கேட்டு அங்க வந்து பேசி கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேவையில்லாம அன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணாதீங்க. சரிங்க. எதா இருந்தாலும் எங்க அப்பா சம்பந்தம் தான். அப்பா சம்பந்தங்களா? ஆமாங்க. அப்பா ஆஃப் அடி போறா, கோட்டை அடி போறாங்க. இல்ல எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எப்படி கரெக்ட் பண்றது தெரியாது. அதனால கேட்கிறேன். நீங்க வந்து எப்படியோ கரெக்ட் பண்ண தேவையில்ல. நீங்க வந்து உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வந்து பேசுங்க. எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்ச நீங்க வேணும்னா பேசுங்க. எங்க அப்பா அப்பாக்கு தெரிஞ்சா என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடும். அப்ப என் பொண்டாட்டி வந்து தூக்கி போட்டு வா. பொண்டாட்டியா? ஆமா, ஒரு வாட்டி பொண்டாட்டி கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி பொண்டாட்டி வச்சுட்டு என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்க. ஆரஞ்சு மிட்டாய் நாங்க யூடியூப் சேனல்ல இருந்து வராங்க. நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நீங்கலாம் போலாம். இல்ல நிஜமாலே நாங்க ஆரஞ்சு மிட்டாய் யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். சும்மா ஒரு பிராங்க். இது மாதிரி கேமரா அதெல்லாம் பண்ணிட்டு பிராங்க் சொல்லி சமாளிச்சு. சும்மா பண்ணுங்க. அவங்க ஃப்ரெண்ட் நிஷான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் நீங்க இப்படி வருவீங்கன்னு சொல்லிட்டு பிராங்க் பண்ண சொன்னாங்க. நிஷாவா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும் நிஷா? நிஷாவும் நானும் 35 வருஷமா ஃப்ரெண்டு. எப்படி தெரியல, இன்ஸ்டாகிராம்ல பேசுனாங்க. ஏங்க கட்டாரா இருக்கீங்களா? இல்ல ஒரு நிமிஷம் நிஜமாலே இல்ல. ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு